அன்பு உறவுகளே, இயேசு இன்று பகைவர்களை அன்பு செய்ய அழைக்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம பொதுவா என்ன செய்வோம்னா, நமக்கு யார பிடிக்குதோ அவங்கள மட்டும்தான் நம்ம அன்பு செய்வோம், மற்றவங்களை நம்ம அன்பு செய்ய மாட்டோம். அப்ப நம்ம பிடிக்காதவங்களை நம்ம அன்பு செய்யணும் அப்படின்னா, அவர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள், கோபம், வெறுப்பு, பொறாமை குணம், வஞ்சகம் அனைத்தையும் இந்த சிலுவையில் அறைந்து அதனை மறித்து விடுங்கள் என்று இயேசு கூறுகிறார். நீங்கள் மறிக்கின்ற போதுதான், அந்த குணங்களோடு மறிக்கின்ற போதுதான் நீங்கள் புதுப்படைப்பாக மாற முடியும், நீங்கள் பிடிக்காதவர்களையும் அன்பு செய்ய முடியும் என்று இயேசு இன்று தருகின்ற நமக்கு செய்தியாக இருக்கின்றது. நாம் நமக்கு பிடித்தவர்களை அன்பு செய்கின்ற போது அவங்க நம்மளை பற்றி புகழ்ந்துதான் பேசுவாங்க, நீங்க நல்லவங்க, வல்லவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நாம் பிடிக்காதவர்களை அன்பு செய்கின்ற போது, அவர்களிடம் உறவு கொள்கின்ற போது, அவர்கள் நம்மிடம் இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டுபவர்களாக இருக்கிறார்கள். அப்போதுதான் நாம் வளர முடியும் என்று கூறுகிறார்கள். நாம் நம் பிடிக்காதவர்களை அன்பு செய்கின்ற போதுதான் இயேசு இன்று கூறுவது போன்று நாம் விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக இருக்க முடியும் என்று கூறுகிறார். அப்படி என்றால் நாம் விண்ணக தந்தையின் குழந்தைகளாக மாற வேண்டும் என்றால் நம் தீய குணங்கள், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, கோபம், வெறுப்பு அனைத்தையும் சிலுவையில் அறைவோம். அந்த சிலுவையில் அறைந்து அந்த குணங்களோடு இன்று மறிப்போம். பிடிக்காதவர்களையும் நாம் அன்பு செய்வோம். இந்த தவக்காலத்திலே நாம் இயேசுவிடம் நெருங்கி செல்வோம்.